வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க. எனக்கு மீன் மேக்கர் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 50 கிராம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டுங்க. நல்லா இறுக்கி பிழிஞ்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச மீன் மேக்கருங்க. அடுப்பில் கடாய் வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மீன் மேக்கரை உள்ளே சேர்த்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருந்த மீன் மேக்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுங்க 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏற்கனவே சாப்பாடு பண்ணி வச்சுருக்கிற சாப்பாட்டை வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் ரைஸ் ரெடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு மீன் மேக்கர் ரைஸ் ரெடிங்க.